ஹாய் சார், ஐ எம் உதுல் நாசர். நான் பிக்மி கரியரில் கரியர் கைடன்ஸ் கவுன்சிலர் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து 5th அசைன்மெண்ட். இது வந்து என்னென்னா, ஸ்டேஜில் அடுத்த இலக்குன்ற ஒரு நம்ம கான்செப்ட் படி அடுத்த இலக்குன்ற பப்ளிக் ஸ்டேஜில் பேசுகிற மாதிரியான ஒரு கான்செப்ட். இப்போ அது மாதிரி பேசி காட்டுறேன். நம்ம டாபிக் வந்து இது 5th அசைன்மெண்ட்டு. நம்ம டாபிக் வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன். டாபிக் வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், கரியர்ஸ் இன் பிடெக் பிஇ இன்ஜினியரிங், கரியர் ஆப்ஷன்ஸ் இன் பிடெக் பிஇ இன்ஜினியரிங். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங்னா என்ன. இன்ஜினியரிங்கிறது வந்து ஒரு எப்படி இன்ஜினியரிங்கிறது சயின்ஸ், டிசைன், ஸ்ட்ரக்சர்ஸ் மேக்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி, ஃபிசிக்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து கட்டமைப்புகளும் உருவாக்கக்கூடிய ஒரு தொழிலமைப்பை கொண்டு வரக்கூடிய ஒரு படிப்பு. இப்போ வந்து ஏன் நம்ம இன்ஜினியரிங் சூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்குறோம். ஏன் இன்ஜினியரிங் சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்ஜினியரிங் மெடிசன் இருக்குது. மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களில் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது சரி பண்ணுறதுக்கான ஒரு கட்டமைப்பு வந்து மெடிசின். இன்ஜினியரிங்கிறது அதை தாண்டி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து கட்டடமாக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கலாக இருக்கட்டும், நம்ம உட்காந்து பேசுகிற சேராக இருக்கட்டும், நம்ம பேசுகிற ஃபோனாக இருக்கட்டும், எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு தொழிலமைப்பு கொடுக்குறது இன்ஜினியரிங். அதனால் நம்ம இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறோம். இன்ஜினியரிங் வந்து ஏன் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இன்னொன்று கரியர் வந்து நல்ல கரியரு, ஆப்பர்ச்சுனிட்டிஸும் க்ரோத்தும் நல்லா இருக்கும். ஆப்ஷன்ஸ் வந்து இந்தியா, அதுக்கப்புறம் குளோபலி இன்டர்நேஷ்னலி ஒரு க்ரோத் இருக்குது. அதனால் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். இதில் இன்ஜினியரிங்கில் வந்துட்டு பிரான்ச்சஸ் டொமைன் அப்படின்னு பார்த்தோன்னா, மெக்கானிக்கல் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நிறையா இருக்குது. மெயின் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பொதுவாக எல்லோரும் படிக்கக்கூடிய ஒரு 7 கரியர் ஆப்ஷன், 7 டிபார்ட்மெண்ட் பிரான்ச்சஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். இப்போது அதில் இருந்து ஐடி, அப்புறம் ஏஐ அண்டு மிஷின் லேர்னிங். இதுக்கப்புறம் நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது. எல்லாமே இதிலிருந்து பிரியக்கூடிய பிரான்ச்சஸ் தான். இப்போ வந்து இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக நம்ம மெடிக்கல் சயின்ஸ் பற்றியும் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தோன்னா அனலைசிஸ் அண்ட் டெஸ்ட்டு, சிஸ்டம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்க்குறது. அதில் வந்து பார்த்தோம்னா ஆட்டோமொபைல்ஸ், ஏரோஸ்பேஸ் அப்படின்ற எல்லா சப் பிரான்ச்சஸும் பற்றி படிக்கிறது தான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அது கரியர் க்ரோத் என்ன அப்படின்னா, ப்ராஜெக்ட் மேனேஜராக போகலாம், அப்புறம் எனர்ஜி ஆட்டோமேஷன் ஃபீல்டில் போகலாம். அப்புறம் வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியா வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் என்ன அப்படின்னா, பவர் ஜென்ரேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சர்க்யூட்ஸ், அதை பற்றினது படிப்பாங்க. அது பற்றின உள்ளது. இதுலேருந்து எங்கெங்கே போகலாம் அப்படின்னா, பவர் செக்டார்ஸ் போகலாம், ரெனவபிள் எனர்ஜி செக்டார்ஸ் போகலாம், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுன்ற டிபார்ட்மெண்ட்குள்ளே போகலாம். இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா டிசைன், கன்ஸ்ட்ரக்ஷன், ஆர்கிடெக்ட் அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதில் வந்து இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் சப்டிவிஷன்ஸ் பார்த்தோம்னா, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் அப்படின்னா பில்டிங்ஸும் அனலைஸ் பண்ணி பில்டிங் வந்து எப்படி இருக்கும், என்ன ஏது, அதை வந்து எவ்வளோ கட்டலாம் அப்படின்னு ஸ்ட்ரக்சர் உருவாக்கக்கூடிய டிசைன் இன்ஜினியரிங் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். அப்புறம் வந்து அதில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங் உள்ள சப் தான் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங். அப்புறம் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங். என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அப்படின்னா நம்ம வந்து குவாலிட்டி, வாட்டர் ட்ரீட்மெண்ட், நம்ம இருக்கிற சூழ்நிலை எப்படி தகவமைச்சுக்கணும் அப்படின்றத அவங்க தான் டிசைன் பண்ணுவாங்க, அவங்க தான் எல்லாமே பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் நம்ம என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸு, சைபர் செக்யூரிட்டி, இதெல்லாம் பார்க்குறோம். அப்புறம் டேட்டா மேனேஜ்மெண்ட். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்னா நம்ம இன்றைக்கி இருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்லைட்டில் வந்து பிபிடி போடுறோம். ஸ்லைடில் வந்து எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் அதை டெவலப் பண்ணுற ஒரு அமைப்பு ஒரு
இன்ஜினியர் பேர் தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவங்க வந்து டெவலப்பர்னு சொல்லப்படுவாங்க. டேட்டா சயின்ஸ், இப்போது டேட்டா சயின்ஸுன்றது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு ஃபீல்டு. டேட்டா சயின்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம பலதரப்பட்ட தரவு பலதரப்பட்ட டீட்டெயில்ஸை வந்து மொத்தமாக எடுத்து எல்லாம் பண்ணுறது தான் வந்து டேட்டா சயின்ஸுன்றது. இது வந்து பேசிக்கில் வந்து நம்ம எக்ஸல் இதிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் நிறையா டொமைன்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி படிக்கலாம். அப்புறமா பார்க்க போகிறது வந்து எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன். எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனில் வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக படிப்பாங்க, கம்யூனிகேஷன் சம்மந்தமாக படிப்பாங்க. எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா நான் வீட்டில் யூஸ் பண்ணுறோம் லேப்டாப், இப்போ பேசுகிற ஃபோனு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸில் வரும். அப்புறம் கம்யூனிகேஷன் அப்படின்னா தொலைத்தொடர்பு, நம்ம ஃபோன் பேசுகிறது, சேட்டலைட் கம்யூனிகேஷன், சிக்னல் ப்ராசஸிங் எல்லாமே அதில் தான் அவங்க தான் எல்லாமே பண்ணுவாங்க. இதில் வந்து கம்யூனிகேஷன் பார்த்தோன்னா டெலிகம்யூனிகேஷன், நெட்வொர்க்ஸு, சேட்டலைட் கம்யூனிகேஷன் எல்லாமே உண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன்ஸ் கூட இவங்களுடைய சப்பில் தான் வரும். இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இன்ஜினியரிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து தமிழ்நாடு லெவலில் 11th 12th மார்க்கை வச்சே பண்ணலாம். அப்புறம் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தோன்னா ஜேஇஇ, அப்புறம் ஐஐடிஸ் என்ஐடிஸ் படிக்கிற ஜேஇஇ, அப்புறம் வந்துட்டு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் அவங்களுடைய எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து மெயின் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பிசிஎம் சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும். இந்தியாவில் வந்து பாப்புலராக உள்ள என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆஃப்டர் 12th யூஜி இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா பிட்ஸாட் அப்படின்னு சொல்லிட்டு பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் பிட்ஸ் பிலானின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது பெரிய ப்ரீமியர் இன்ஸ்டியூட். அவங்க என்ன கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா பிட்ஸாட் அப்படின்னு சொல்லிட்டு பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்மிஷன் டெஸ்ட்டு. ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஐடி, வேலூரில், சென்னையில் எல்லா இடத்துலையுமே பிரான்ச்சஸ் இருக்குது. வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இவங்க என்ட்ரன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து சென்னை, பெங்களூர்லலாம் நம்ம எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குது, நமக்கு தெரியும், அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இவங்களாம் ப்ரீமியர் இன்ஸ்டியூட்டில், ப்ரைவேட்டில் ப்ரீமியம் இன்ஸ்டியூட்டாக பார்க்கக்கூடிய இன்ஸ்டியூட்ஸ். அப்புறம் அட்மிஷன் ப்ராசஸ் வந்துட்டு ஐஐடி, என்ஐடிக்கெலாம் போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 10th 12th படிச்சுட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். பிசிஎம் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இது ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 25 வயசுக்குள்ளே இருக்கணும். இதில் வந்து ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் படி வயசுலேருந்து எல்லாமே உண்டு. இது அட்டம்ப்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 times வந்துட்டு 2 years 2 times வந்து அட்டம் பண்ணிக்கணும். இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா குவாலிஃபை வந்து என்னென்னா, இது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா ஜேஇ அட்வான்ஸ், ஜேஇஇ மெயின்ஸ்ன்னு இருக்குது. இது வந்து ஐஐடிஸ், என்ஐடிஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான, ப்ரீமியர் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறதுக்கான எக்ஸாமினேஷன்ஸ். இது வந்து ரிசர்வேஷன் அண்ட் எக்ஸாமினேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஜேஇ மெயின்ஸ் ரிசர்வேஷன் பண்ணணும். அப்புறம் என்டிஏ வெப்சைட்டில் போயிட்டு பண்ணணும். அப்புறம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் ஃபார்மெட் வந்துட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் எய்டட் டெஸ்ட்டாக நடக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் அண்ட் சீட் அரேஞ்ச்மெண்ட்டில் நடக்கும். இப்போ இன்ஜினியரிங் படிக்கணும், இன்ஜினியர் ஆகணும்னா என்ன ஸ்கில்ஸ் ரெக்கார்ட் இருக்கணும்ன்றதை பார்ப்போம். ப்ராப்ளம் சால்விங் அண்டு கிரிட்டிக்கல் திங்கிங் இந்த ஸ்கில்ஸ் இருக்கணும். ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னா இன்ஜினியர் வந்து என்ன பண்ணுவார், புதுசாக இன்னோவேஷன் பண்ணுவார். அப்போ புதுசான ஒரு விஷயத்தை இன்னோவேட் பண்ணுறதுக்கும், ஒரு பிரச்சனை வந்தால் அதை வந்து சார்ட் அவுட் பண்ணுறதுக்கான திங்கிங் கெப்பாசிட்டி இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வந்து மேக்ஸ்லையும் சயின்ஸ்லையும் இருக்கணும். ஏன்னா ஃபிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி தான் பிக் ரோல் பண்ண போது அதுலேருந்து அடுத்தடுத்து தான் வந்து இன்ஜினியரிங்கில் படிக்க போகிறோம். அப்புறம் டீம் ஒர்க் அண்டு கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும், வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், படிக்கிறதுலையுமே சரி. அப்புறம் நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா இன்ஜினியரிங் அட்மிஷன் வந்து தமிழ்நாட்டில் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு டிஎன்இஏ, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் டிஎன்இஏ பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தோம்னா 10th 12th கண்டிப்பாக படிச்சுட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் வந்து படிச்சிருக்கணும். இப்போ ஜென்ரல் கேட்டகரிஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 45% மார்க் இருந்தால் போதும். அதே இது ரிசர்வ்டு கேட்டகரிஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 40% மார்க் இருந்தால் போதும். இப்போ நேட்டிவிட்டி என்னவாக இருக்கணும் அப்படின்னா கேண்டிடேட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது. என்ன வேணால் படிக்கலாம், என்ன வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் டிஎன்இஏவை பொறுத்த அளவுக்கு. இது அதர் ஸ்டேட்லேருந்து வராங்க அப்படின்னா அவங்க லிமிட்டடான ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ எப்படி
அட்மிஷன் போடணும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறத பார்ப்போம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டிஎன்இஏ அப்படின்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபார்ம் அப்ளிகேஷன் பண்ணணும், பேமெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். அப்புறம் மார்க் ஷீட்டு இதில் நிறையா தேவைப்படுற சர்டிஃபிகேட்ஸு, அவங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக தான் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எல்லாமே கேட்பாங்க. அதை நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ரேங்க் லிஸ்ட் அண்ட் மெரிட் கால்குலேஷன் அப்படின்றது என்னென்னா, மெரிட் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிச்ச பிறகு விடுவாங்க. எப்படி ரேங்க் கால்குலேஷன் பண்ணுவாங்கன்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸில் நம்ம கட் ஆஃப் மார்க்கை வச்சு அதன் அடிப்படையில் வந்து பண்ணுவாங்க. அப்புறம் ரேங்க் பப்ளிகேஷன் பண்ணுவாங்க. அப்புறம் லிஸ்ட்டு வந்துட்டு அவங்களோட வெப்சைட்டில் போடுவாங்க. அதுக்கப்புறம் லிஸ்ட்டு விட்டோன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கும். கவுன்சிலிங் வச்சு தான் நமக்கு எல்லாமே நடக்கும். அதுக்கு வந்து நம்ம வந்து கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், சாய்ஸ் ஃபில் பண்ணணும், எல்லாமே ஆன்லைனில் தான். சீட் அலோகேட் ஆகும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்மிஷன் பண்ணணும். அட்மிஷன் வந்து ரிப்போர்ட் எப்படி பண்ணோம் அப்படின்னா, நம்ம ப்ரொவிஷனல் அலோகேஷன் ஆர்டர் வரும் நமக்கு ஆன்லைனில். அதை கொண்டு போயிட்டு இன்ஜினியரிங்க்கு எந்த காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கோமோ அது குறிப்பிட்ட நாளில் போய் ஒரு ஃபீஸ் கட்டிடணும். அட்மிஷன் போட்டுட்டோம் அப்படின்னா நான் கன்ஃபார்ம் ஆயிடுவோம். இது வந்து பார்த்தோன்னா கவுன்சிலிங் போட்டு காலேஜில் சேர்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் கரியர் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும் இன்ஜினியரிங்க்கு அப்புறம் அப்படின்னா, கோர் ஜாப்ஸ் போகலாம், கவர்மெண்ட் ஜாப்ஸ் போகலாம். கவர்மெண்ட்லேயே வந்து ப்ரைவேட் செக்டாரு, ப்ரைவேட் செக்டார் இருக்குது, கவர்மெண்ட் செக்டார் இருக்குது. கவர்மெண்ட் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எல்லாத்துக்கும் போகலாம். அப்புறம் ஐடி ஃபீல்ட்ஸில் ஜாப்லெஸ் ஜாப்ஸ் போகலாம். ரிசர்ச், டீச்சிங், ஹையர் ஸ்டடீஸ் என்ன வேணால் போய்க்கலாம். அது ஸ்கோப் ஆஃப் இன்ஜினியரிங் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பப்ளிக் செக்டார்ஸில் வந்து பப்ளிக் செக்டார்ஸ்க்கு வந்து கேட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணணும். பிஇ கிராஜுவேட் வந்து கேட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து எம்டெக்கும் படிச்சுக்கலாம். பெரிய பெரிய பப்ளிக் செக்டார்ஸ் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது லைக் பெல், ஓஎன்ஜிசி, இஸ்ரோ, செயில் இந்த மாதிரி பெரிய பெரிய பப்ளிக் செக்டார்ஸில் வேலைக்கும் போய்க்கலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ்லேயும் ஆர்மி, டிஃபென்ஸு, நேவி, அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரயில்வேஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது இன்ஜினியரிங் படித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹையர் எஜுகேஷன் பண்ணலாம். ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா எம்டெக், எம்பிஏ, எம்எஸ், ரிசர்ச், காம்படிட்டிவ் எக்ஸாம் பண்ணலாம். கேட்டு நான் சொன்ன மாதிரி கேட் எக்ஸாம், எம்பிஏ படிக்கிறதுக்கு எல்லாமே பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தோம்னா அப்ராட்டில் போய் படிக்கிறதுக்கும் எம்எஸ் படிக்கலாம். தேங்க்ஸ்.